இந்தியன் 2 இந்த படத்தை பற்றி ஒரே வரியில் சொல்லி முடிக்கணும் அப்படின்னா வந்து இந்தியன் தாத்தா டிக்ளேர்ஸ் அ வார் அகேன்ஸ்ட் த கரப்டட் சிஸ்டம் அப்படிங்கிறத அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. அதாவது வந்து ஒரு சீர்கெட்டு போன ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு வார் டிக்ளேர் பண்ணுறது தான் வந்து இந்த படத்தோட ஸ்டோரி. இதுதான் வந்து இந்தியன் பார்ட் 1, இந்தியன் பார்ட் 2, இந்தியன் பார்ட் 3, பார்ட் 4 வந்தாலும் இதுதான் கதை. ஸோ வந்து இதை தாண்டி வந்து புதுசாக வந்து இந்த படத்தில் வந்து கதை அப்படின்னு சொல்லி சேர்க்க போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா வந்து பார்ட் 1 அதாவது இந்தியன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் பண்ணக்கூடிய ஊழல்களை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து இந்தியன் படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. இப்போ அதை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக, அதாவது 1996 அந்த டைமில் நடக்கக்கூடிய இஷ்யூஸ் எல்லாம் வந்து பேஸ் பண்ணி தான் வந்து அந்த படம் எடுத்திருப்பாங்க. இந்த இந்தியன் 2 பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக, அதாவது இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள், எந்த மாதிரியான ஊழல்கள்லாம் நடக்குது, இந்த லஞ்ச பணம், அது போக இன்னும் ஒரு சில விஷயங்கள் அட்வான்ஸ்டாக கொஞ்சம் அப்கிரேட் ஆகிட்டு வந்து இந்த தமிழ்நாடு அப்படிங்கிறதையும் தாண்டி அதர் ஸ்டேட்லாம் எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது, இந்த ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் வந்து அவரோட பையனோட கல்யாணத்துக்கு செலவு பண்ணுற மாதிரியான விஷயங்கள், அப்புறம் வந்து ஒரு ஸ்டேட்டில் வந்து இந்த மலைகளெல்லாம் உடைச்சு அந்த கல்லுகளெல்லாம் வந்து மொத்தமாக சேல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள், வெளியில் நடக்கிற கரப்ஷன்ஸ் எல்லாம் வந்து பேஸ் பண்ணி தான் வந்து இந்தியன் 2 படம் எடுத்திருக்காங்க. ஸ்டோரி வைஸில் பார்த்தீங்கன்னா வந்து கரப்ஷனை பேஸ் பண்ணி எடுக்கிறது தான் வந்து இந்தியன். ஸோ வந்து இதை தாண்டி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா வந்து படத்தோட மேக்கிங் வைஸில் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன் அப்படின்னா வந்து சங்கர் சாரோட மூவி அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு பிரம்மாண்டம் ஒன்று இருக்கும். படத்தில் வந்து எங்கேயுமே லேக் ஆகுது, ஸ்டோரியை கொண்டு போகிற விதம்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள், சின்ன சின்ன விஷயத்தில் அது பிரம்மாண்டத்தை வந்து எந்த இடத்துல காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கரெக்டாக எந்தெந்த இடத்துக்கு எது தேவையோ அந்தந்த இடத்துக்கு அதெல்லாம் செய்வாப்பில். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்தியன் 2ல எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விஷுவலாக படம் பார்க்கும்போது ஒரு உண்மையிலே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம் வந்து அந்த படத்தில் நம்ம பார்க்கும்போது நம்ம ஃபீல் ஆகுது. முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து படத்தில் வந்து ஏஐ டெக்னாலஜியை வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம விவேக் சார், மனோபாலா சார், அப்புறம் வந்து நெடுமுடி வேணும், இவங்களோட போர்ஷன்ஸுக்குலாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஏஐ தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து விஷுவலாக நம்ம பார்க்கும்போது இது என்னப்பா ஏஐன்னு சொல்கிறாங்க, ஆனால் அப்படிலாம் ஒன்றுமே தெரியலையே, உண்மையிலே நம்ம அவங்கள வந்து நேரில் பார்க்குற மாதிரி தான் ஃபீல் ஆகுது அப்படின்னு தான் எனக்கு பர்சனலாகவே நான் படம் பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. அது போக வந்து படத்தோட மியூசிக் வைஸில் பார்த்தீங்கன்னா வந்து அனிருத் அவர் தான் வந்து இந்த படத்துக்கு, ஏன்னா இந்தியன் பார்ட் 1க்கு வந்து ஏஆர் ரகுமான் அவரோட மியூசிக் வந்து ஒரு பிரம்மாண்டத்தை வந்து இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக வந்து தூக்கி கொடுக்கும். அந்தளவுக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் தான் வந்து ஏஆர் ரகுமான். இப்போ வந்து இந்தியன் 2க்கு வந்து அனிருத் அப்படிங்கும்போது வந்து அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரு, ஒவ்வொரு சில சீன்ஸுக்கு, கமல் சாரோட இன்ட்ரோடக்ஷனுக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பிஜிஎம்ஸ்லாம் போட்டு அள்ளி தெரிவிக்க விட்டுருக்காங்க. ஏஆர் ரகுமான் சாரை வந்து இந்தியன் 2ல வந்து மிஸ் பண்ண ஆடியன்ஸுக்கு வந்து அதை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற மாதிரி தான் வந்து நம்ம அனிருத் வந்து அந்த மியூசிக்லாம் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. முக்கியமான விஷயம் என்னன்னா ரகுமான் சாரோட மியூசிக்கில் இந்தியனில் வந்து சில மியூசிக்ஸ்லாம் வந்து சில தீம் மியூசிக்லாம் வந்து இந்த படத்துலையுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு, பாராட்டத்தக்க வேண்டிய விஷயங்களா இருந்துச்சு. ஏன்னா அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே திரும்ப ரீக்ரியேட் பண்ண முடிஞ்சு அந்த மியூசிக்ஸ்லாம் வரும்போது. அது போக வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரீதியாக நம்ம பார்த்தோம்னா வந்து கமல் சாரை பற்றி வந்து நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அந்த மேக்கப்லையுமே, அதாவது இந்தியன் பார்ட் 1ல வந்து அந்த மேக்கப்லாம், அந்த டைமில் இருந்த மேக்கப்லாம் வந்து அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் வந்து அந்த மேக்கப்பில் வந்து அந்தளவுக்கு வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சங்கர் சார் வந்து ஒரு சில இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் அட்வான்ஸ்டான டெக்னாலஜிலாம் வந்ததுனால வந்து அந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் மேக்கப்லாம் போட்டுமே அவரோட கரெக்டான அந்த எமோஷன்ஸ் எல்லாம் வந்து அழகாக கன்வே பண்ண முடிஞ்சுச்சு. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. அவரோட போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இந்த ஏஜ்லேயுமே வந்து அவர் வந்து அந்த வர்மக்கலை அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சில மூமெண்ட்ஸ்லாம் போடுவார், இப்படி அப்படின்லாம் போடுவார். அதெல்லாம் வந்து ரொம்ப ரசிக்கும் தன்மையாகவே இருந்துச்சு. அது போக வந்து மற்ற கேரக்டர் சித்தார்த், பிரியா பவானி சங்கர், அதே மாதிரி விவேக் சார், மனோபாலா சார், இவங்களோட போர்ஷன்ஸுமே வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் ரீதியாக வந்து படத்தில் எல்லாருமே வந்து மெச்சூர்டு ஆக்டர்ஸ் தான். ஸோ வந்து அவங்களோட ஆக்டிங் வைஸில் வந்து எல்லாமே பயங்கரமாக அவங்களுக்கு கொடுத்த போர்ஷன்ஸை அவங்க வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி வந்து நான் ரொம்ப ரசித்த ஒரு விஷயம் என்னென்னா வந்து கேலண்டர் சாங்னு சொல்லிட்டு ஒரு சாங் வரும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இந்த மிரர் ரிஃப்ளெக்ஷன்ஸில் வந்து எடுத்திருப்பாங்க. மேலேயும் பாட்டை வந்து விஷுவலாக நீங்கள் பார்க்கும்போது மேலேயும் அவங்க அந்த பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க, கீழேயுமே வந்து அது அப்படியே விஷுவல் ஆகிற மாதிரி தான் இருக்கும். மொத்த பாட்டுமே வந்து மிரர் ரிஃப்ளெக்ஷன்லாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக அந்த பாட்டுக்கும் அனிருத்தோட மியூசிக்கும் கேட்கும்போதும் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ஆடியன்ஸ் எல்லாருமே. படம் வந்து மூவ் ஆன விதம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து படத்தோட டியூரேஷன் வந்து 3 hours. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி தான் இருக்கும். தாத்தாவை கொண்டு வர்றதுக்கு வந்து இவங்க பண்ண அந்த சோஷியல் மீடியாவில் அவங்க பண்ணுற பிராண்டிங், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் போயிட்டுருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து படத்தில் இருக்க சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து எல்லா பாட்டையுமே போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து படத்திலே மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ பாட்டெல்லாமே படத்தோட ஸ்டார்டிங்லேயே எல்லாமே எல்லா பாட்டுமே படத்தில் இருக்க எல்லா பாட்டுமே வந்து
வந்துடும். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து படம் வந்து ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ வந்து படத்தோட ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி படத்தோட டியூரேஷனுங்கிறதுமே வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து படத்தோட ஒரு சின்ன மைனஸாகவே இருக்கும். மற்றபடி வந்து படத்தை வந்து விஷுவலாக பார்க்குறதுக்கும் சரி, இவங்க யூஸ் பண்ணியிருக்க அந்த டெக்னாலஜிஸில், அதாவது இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ், கிராஃபிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அதெல்லாமே பார்க்கும்போது வந்து ஒரு 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 பயங்கர ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியில் வந்து நம்மளுக்கு ஒரு அவுட் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே ரொம்ப ரசிக்கும் தன்மையில் இருந்துச்சு. அதே மாதிரி முக்கியமாக அனிருத் அவரோட மியூசிக் வந்து அல்டிமேட்டாகவே இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த தாத்தா வராரு பாட்டுலாம் வந்து பயங்கர வைபாக தியேட்டருக்குள்ளே வந்து எல்லாருமே பயங்கர வைபில் இருந்தாங்க. அந்தளவுக்கு அந்த வகையில் வந்து மியூசிக்குமே சூப்பராக இருந்துச்சு. ஆக்டிங் வைஸில் நம்ம ஆக்டிங் வைஸ்லையுமே கமல் சார் மற்ற ஆர்டிஸ்டோட எல்லா பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஓவராலாக வந்து படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சங்கர் சிமிட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு சங்கர் சாரோட மேக்கிங்குமே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ படம் பார்க்க விரும்புகிற எல்லாருமே வந்து கண்டிப்பாக படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். ஏன்னா ஒரு தேட்டரில் பார்த்தா தான் படத்தோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இன்னும் இந்த மாதிரி நிறைய புது புது படங்கள்லாம் வர இருக்கு. ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாடா, பை, see you. நான் உங்கள் விஜய் விஸ்வா.